ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிமா ஃபுட்டீஸ். வாங்க இன்றைக்கி பப்பாளி அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் பப்பாளிக்கு வெட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கி அடித்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலில் நெய் ஊற்றி அதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்ச வாணலிலேயே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து அதில் நம்ம அரைச்சி வச்ச பப்பாளி பேஸ்ட்டையும் சேர்த்து நம்ம நல்லா கிண்டலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்படி விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் நமக்கு அல்வா சரியான பதத்தில் கிடைக்கும். பாருங்கள், இப்போ ஒரு அளவுக்கு வந்துடுச்சு. இப்போது நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ஆட் பண்ணணும், எடுத்தோன்னே ஊற்றிடக்கூடாது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் நல்லா அல்வா பதத்தில் கிடைக்கும் நமக்கு. இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடி பிடிக்காமல் இருக்கும், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நான் கிண்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். அப்பயுமே எனக்கு லைட்டாகவே அடி பிடிச்சிருச்சு. நீங்கள் விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்கள், ஒரு பதத்தில் நம்ம கிடச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி திராட்சை போட்டு இறக்கிக்கலாம். இதோ பாருங்கள், நமக்கு ஒரு லெவலுக்கு எனக்கு கிடச்சிருச்சு. கேசரி பவுடர்லாம் ஆட் பண்ணலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நார்மலான பப்பாளி கலரே தான். நம்ம பாருங்கள் நல்ல பதத்துலேயே இருக்குது. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பப்பாளி அல்வா எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மேலே கொஞ்சம் முந்திரி திராட்சையும் தூவி விட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பப்பாளி அல்வா ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் உடனுக்குடனே.